சென்னை கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற பிரசார பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் குழந்தைகள் உள்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் இன்று விசாரணை. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு 15 ரிபிஐ விசாரணைக்கு ஆஜராகும் வேக தலைவர் விஜய். சம்பவத்துக்கு காரணம் பாதுகாப்பு குறைபாடுகள் என வேக தரப்பில் சொல்லப்பட்டதால் காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. வேக 2ஆம் கட்ட தலைவர்களையும் சிபிஐ அதிகாரிகள் டெல்லிக்கு வரவழைத்து விசாரித்தனர். இதனைத் தொடர்ந்து கட்சியின் தலைவரான விஜய்க்கும் 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இதற்கிடையில் கடந்த 10ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் தரப்பில் டெல்லிக்கு வருவதிலிருந்து விலக்கு அளிக்குமாறு கேட்கப்பட்டது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் அது குறித்த பணிகளில் ஈடுபட்டு இருப்பதாகவும் டெல்லிக்கு பதிலாக தமிழ்நாட்டில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்துமாறும் விஜய் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதையடுத்து சிபிஐ அதிகாரிகள் விஜயை 15 விசாரணைக்காக டெல்லிக்கு வருமாறு சம்மன் அனுப்பினர். இதன்படி சிபிஐ விசாரணைக்காக நேற்றைய தினம் தனி விமானம் மூலம் விஜய் டெல்லி புறப்பட்டு சென்றார். அவருடன் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட வேக நிர்வாகிகள் 7 பேர் சென்றனர். டெல்லியில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் தங்கிய விஜய் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஓட்டலில் இருந்து புறப்பட்டு சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். ஏற்கனவே 2 முறை நடத்தப்பட்ட விசாரணையின் போது கோரப்பட்ட ஆவணங்கள் இந்த விசாரணையின் போது விஜய் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். காலை 10:30 மணிக்கு தொடங்கிய இந்த விசாரணை மாலை 5:30 மணி வரை நடைபெற்றது. விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தினர். தேவைப்பட்டால் விசாரணை நாளை திங்கட்கிழமை மதியம் வரை நீடிக்கலாம் என்று தகவல்கள் வெளியான நிலையில் நாளை விஜயிடம் விசாரணை இல்லை என சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இன்றைய தினமே தனி விமானம் மூலம் டெல்லியிலிருந்து புறப்பட்ட விஜய் தற்போது சென்னை விமான நிலையம் வந்தடைந்துள்ளார்.